Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 3. அதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் பார்க்கறவங்க எல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் பண்ணணும்னு எங்களுக்குலாம் ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோ எதுல முடிஞ்சது? பார்ட் 2ல வந்து இதுல முடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா லஸ்ஸி ஷாப் போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு நிறைய பேருமே யோசிப்பீங்க. பட் ஒண்ணுமே ஆகல. அங்க போனோம், 2 ஜூஸ் ஆர்டர் பண்ணோம், சாப்பிட்டோம், வீட்டுக்கு போயிட்டா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன விஷயம்னா நம்ம வந்து அன்னைக்கு நாங்க லஸ்ஸி ஷாப் போனோம்ல, லஸ்ஸி ஷாப் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்பதான் வந்து ஒரு நிமிஷம், அந்த லஸ்ஸி ஷாப்ல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு சரியா, கொண்டு பறந்து போச்சு. அது அப்பதான் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. என்னன்னா அந்த லஸ்ஸி ஷாப்ல வந்து பொதுவாவே ஃபுல்லா அந்த ஐஸ்கிரீம், அந்த டெசர்ட் ஐட்டம் அப்படிங்கறதுனால நிறைய எல்லாம் வந்துச்சு. சம்டைம்ஸ் கிளீன் பண்ணுவாங்க, அங்க கிளீன் பண்ணாம அது நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அப்ப நாங்க போய் உட்கார்ந்து அந்த டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரமா வந்து ஒரு கொசு அது எங்கேயே சுத்தி வந்து அது டக்குனு மேல வந்து நார்மல் தானே அது வந்து கடிச்சு இருக்கலாம். அதை பிடிச்சி ஒரு நசுக்கிட்டு இன்னொரு கொசு கூட கிடைக்கும். அப்படி இல்ல, எனக்கு இன்னும் அதுக்கு அது ஞாபகம் இருக்கு. கொசு கூட கிடைக்க விடாதுன்னு சொன்னா, நீங்க இப்ப இப்படி சொல்லுவேன் எப்பவே தோணுச்சு. என்ன விஷயம்னா அது ஒரு கொசு 2 கொசுனா பரவாயில்ல, நிறைய கொசு இப்படி சேர்ந்து கடிச்சிட்டே இருந்துச்சா. பார்க்க என்ன சொல்றதுக்கு தோணுச்சு, என்ன கடிக்கிற இப்ப எத்தனை கொசு கடிச்சாலும் கடிச்சிட்டே அப்படின்னு அது முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஆஸ் யூசுவல் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் நடந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பைக்லயே ஏறினது இல்லை அப்படின்னு சொன்னா. எனக்கு பொதுவா இந்த கியர் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னா, சம்டைம்ஸ் யூஜி படிக்கும்போது காலேஜ்ல வந்து எங்க அப்பா வந்து என்ன விட போகும்போது அது வந்து கொஞ்சம் கெத்தா இருக்கும் அந்த பைக்ல. ஆமா, ட்ரின்னு போகும்போது எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே பைக்கு இங்கேயே இருந்துச்சு. அப்ப எனக்கு அது பார்த்தேன். ஏன்னா நாங்க அதை அப்பவுமே கொடுத்துட்டோம். அப்புறம் ஃபுல்லா ஸ்கூட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆமா, அப்ப நான் பைக்ல கொஞ்சம் அப்பா ஸ்கூட்டி வச்சிருக்காரு, ஸ்கூட்டி வச்சிருந்தாரு. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி பைக் வச்சிருந்தாங்க, அதுல ஏறினது. அதுக்கப்புறமா நான் பைக்ல ஏறினது இல்லை. என்ன ஒரு ரவுண்டு மட்டும் கூட்டு போறியா? அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, தனுஷ் அது வேற. அந்த ரோடு நாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து அந்த ரோடு வேற, ஸ்ருதி வந்து அந்த பைக்ல இன்னொரு ரவுண்ட் கூட்டு போறேன் கேட்கும்போது அந்த ரோடு இருக்குல்ல, சேம் அதே ரோடு அந்த பக்கம் போறேன் அப்படின்னா ஒரு சொல்றோம் கண்டிப்பா. ஏன்னா அந்த ரோடு வந்து அப்படிதான் இருக்கும். அது வந்து நான் அப்படி எல்லாம் யோசிச்சு சொல்லலாம். அந்த படத்துல எனக்கு என்ன மைண்ட்ல வந்து எல்லாம் போச்சு. நம்ம வேற நான் மட்டும் ஒரு உட்காரு அப்படின்ட்டு அது போகும்போது அதே மாதிரிதான் இடிக்காம போனேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் உட்காரல, அதனால கொஞ்சம் இடிக்காம முன்னாடி தள்ளி ஏறி நான் அங்க வரைக்கும் கூட்டு போயிட்டு இங்க கொண்டு விட்டுருவோம். எனக்குதான் வேலை 10 பேரை பின்னாடி இடிங்க கூட்டு போறது. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் கேட்டது, இத்தனை கேட்டேன் எதுவுமே கேட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் கேட்கும்போது உட்காரு, உனக்கான சீட்டது, நீ உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சு மெதுவா அந்த ரோடு வேற லைட்டா அப்படி ஏறி இறங்கி நம்ம மெதுவா இன்னும் நீ இவ்வளவு ஸ்லோவா தான் பைக் ஓட்டியா? அடங்கொய்யா, நீ தானே சொன்ன குண்ல போடாத, இடிக்காம ஓட்டு அப்படின்னு. நானே தானே சொன்னேன் இடிக்காம ஓட்டணும், குண்ல போடாம ஓட்டணும், மெதுவா ஓட்டணும் அப்படின்னு. அதுக்கு நீ இப்படியா ஓட்டுவேன்? இதோட எங்க அப்பா ஸ்பீடா ஓட்டுவாரு. எங்க அப்பா ஓட்டுறது எனக்கு தெரியும். சரி ஓகே அப்படின்ட்டு அதுல இருந்து திருக்கி சர்றன்னு கொண்டு போனேன். அப்போ ஒரு கத்துனான். அதுக்கடுத்து நேரா வீட்டு பக்கத்துல வந்து இறக்கி விட்டு நான் சரி. அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பைக்ல ஏத்திட்டு வந்ததுனால என் ஃப்ரெண்ட அங்க விட்டு வந்துட்டேன். நீ அதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு அவங்க போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்க போயாச்சு. அப்புறம் ஒரு 20 days வந்து நாங்க என்ன சொல்ல மீட் அப்பெல்லாம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு எப்போ நாங்க மீட் பண்றது எப்படின்னா ஷூட்ஸ், அப்புறமா
எப்பமாவது இந்த பக்கம் அப்படி வந்தா அந்த மாதிரி தானே தவிர மத்தவெல்லாம் நாங்க கிடையாது. ஆனா சும்மா மெசேஜ் இந்த டைம்ல வர ஷூட் எல்லாமே முடிஞ்சது, அடுத்து எதுவுமே இல்ல. அப்புறம் நாங்க ஃபுல்லா அந்த மெசேஜ் இல்லையே சும்மா கான்வர்சேஷன் மெசேஜ் இல்லைன்னா கால் அந்த மாதிரிதான் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 10 days வந்து சும்மா, அது எப்படின்னா சும்மா இருக்கிறதே இல்லை, ஏதாவது பேசிட்டே இருக்கும் போதே சும்மா அந்த குத்துற மாதிரி ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறது, நான் ஃபீலிங்ல இருக்கேன், லவ் அது இது நாங்க அண்டிங்க என்னதான் போட்டு போவேன் அப்படின்ட்டு இருப்பேன். அதுலயே வந்து என்ன போட்டுட்டு நான் சம்டைம்ஸ் ஸ்டேட்டஸ் பாக்கல, நீ ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கவே இல்லை. அப்ப நான் சொல்லுவேன், எதுக்கு நீ குத்துற மாதிரி ஏதாவது போட்டு அதெல்லாம் நான் எதுக்கு பாக்கணும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய. யாரும் குத்துற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போடல. நான் வந்து இவ்வளவு லவ் பண்றேன் பாவமான ஒரு ஃபேஸ் கட்டை வச்சு போடுறது, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ சைட்ல அதெல்லாம் கொண்டு வர்றது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் சும்மா போன் பண்ணாலே எப்ப பார்த்தாலும் அது அப்படி இது இப்படி என்னாச்சு அந்த மாதிரி தெரியும்ல, அந்த பசங்க எப்போதும் இந்த மாதிரி ஒரு டாபிக் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டாபிக் எல்லாம் அதான் நார்மலா கேக்குறது. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல. நார்மலா பேசுவாங்கல்ல, அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சும்மா சரி ஓகே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் மனசருகி வாமா ஓகே பேசிட்டு இருக்கனால கேட்கறப்ப பேசாத அப்படின்னு சொன்னாலும் அங்க இருந்து மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் ஒரு 10 days போச்சு, அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 10-15 நாள் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, இவ வந்து போனை வைக்கும் போது, டெய்லி போனை வைக்கும் போது அஸ்கி வாய்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவா. அஸ்கி வாய்ஸ்ல எனக்கு இது என்ன சொல்றான்னு தெரியல, காரி துப்பிட்டு வைக்கிறாளா இல்ல ஏதாவது கெட்ட வார்த்தை போடுறாளா எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் இப்ப காலையில ஒரு வாட்டி போன் பண்ணு அப்படின்னு வைப்பா, திருப்பி ஏதாவது அப்புறம் ஏதாவது போன் பண்ணு வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அஸ்கி வாய்ஸ் கேட்கும். அப்ப நான் ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ சொல்ற, என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அப்போ வந்து சொல்றேன், அதை நீ கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நான் அறிவாளியா இருந்தா இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த ஒரு 5 நாள் கிட்ட அப்படியே போச்சு, சொல்லவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், சொல்லி என்னடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அந்த கான்வர்சேஷன் ஒரு 2 hours. ஆமா, அன்னைக்கு வந்து ரொம்ப என்னைக்கும் இல்லாம வந்து ரொம்ப ஃபீலிங்காலாம் பேசி இந்த மாதிரி எனக்கு வந்து இது ஆம்பிஷன் எனக்கு தெரியுமா நீயும் இதான். ஆனா அன்னைக்கு இந்த விஷயத்த லவ் அதை பத்தி எதுவுமே பேசல, சும்மா நார்மலா வந்து ஒரு மாதிரி. ஆனா அது ஃபீலிங்கா இருந்துச்சு எனக்கு. இந்த இத்தனை நாள் பேசினதை விட அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி எனக்கே டச்சிங் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீ இருந்தா எனக்கு வந்து அது கிடைச்சிரும் இது கிடைச்சிரும். நமக்கு தெரியும்ல, நம்மள ஒருத்தங்க நம்புறாங்கன்றது 2வது விஷயம். நம்ம ஒருத்தங்க நம்பணும், நம்ம ஒருத்தங்க நம்புறது எப்படி நம்புவோம். என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு விஷயம் பயங்கரமா சப்போர்ட்டிவா இருப்பான்ற விஷயம் எனக்கு பயங்கரமா எனக்கு வந்து மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஒரு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். என்ன பண்ணு, என்ன வேணாலும் பண்ணி, எங்க வேணாலும் போ, நீ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தா. இப்போ வரையும் அப்படிதான் இருக்கா. ஆனா இதை சொல்றேன், என்ன விஷயம்னா பேச ஆரம்பிப்போம்ல, ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்ச நாள் போகும்போது, ஒரு மாசம்லாம் ஆகும்போது நமக்கு ஒருத்தவங்களோட கேரக்டர் தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த நாள் வர்றது வரைக்கும், அந்த ஒரு மாசமா இருந்தாலும் சரி, இப்ப அவனுக்கு ஒரு விஷயம் சொன்ன அந்த நாள் வரைக்குமா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு அந்த நாள் நாங்க அந்த ஒரு கான்வர்சேஷன் சொன்னாலே அந்த நாள் வரைக்குமா இருந்தாலும் சரி, என்ன விஷயம்னா அவள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டியா பயங்கரமா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, உனக்கு பிடிச்சதுக்கு நான் சப்போர்ட் பண்ணு, உனக்கு என்ன விஷயமோ அதுக்கு நான் கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் பயங்கரமா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருந்தான். எனக்கு இந்த விஷயம் வந்து சீரியஸா சொல்லணும்னா இது வரைக்கும் யாருமே இப்படி சொன்னதே கிடையாது என் லைஃப்ல. இன்னைக்கு வரைக்கும் யாருமே நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், நீ எதுல வேணாலும் போய் ட்ரை பண்ணு, இந்த விஷயம் ட்ரை பண்றியா அதுக்கு ட்ரை பண்ணு, எதுக்கு ட்ரை பண்றேன் இதுக்கு ட்ரை பண்ணு, எதுல வேணாலும் ட்ரை பண்ணு, நான் உனக்கு 100% மேல நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இது பொய் இல்லை, இது உண்மை. நான் வீடியோக்காகவோ எதுக்காக சொல்லல, அப்படி வீடியோக்காக சொல்றேன். நீங்க நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பேன் எங்களோடது. நான் எதுலையுமே வந்து இவளை எப்படி சொன்னது கிடையாது. இந்த வீடியோ நான் இப்படி சொல்றேன்னா அது ஒரு உண்மையான விஷயம்னாலதான் நான் சொல்றேன். இது உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சும்மா வீடியோக்காக எப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன்னா அது கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு ஓகே. அப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, கரெக்டா இருப்பாப்பா, எனக்கு இவதான் விட்டுறக்கூடாது, இவளெல்லாம் விட்டு என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் சரி ஓகே, இன்னைக்கு நம்ம பேசி இன்னைக்கு நம்மளோட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு டோட்டல் எல்லாத்தையும் சொன்னேன். என்னோட லைஃப்ல பேசிட்டே இருக்க கஜினி படத்துல அதுலயே போய் தான் சொல்லுவா. இங்க நான் உண்மையை சொல்றேன்,
2 மணி நேரம் அறுதான் வேல்யூபிளா தான் இருந்துச்சு. நான் வந்து இல்லைன்னு சொல்ல நானே அடிக்கடி கேட்பேன், போர் அடிக்குதா ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு இது. அப்ப அப்படி பேசிட்டே இருக்கும்போது நானே கேட்பேன், இல்ல உனக்கு ஏதாவது போர் அடிக்குதா அப்படின்னு. அப்போ சொல்லுவோம், இல்ல போர்லாம் அடிக்கல, சொல்லு நீ உன்னோட ஃபீலிங்ஸ் தானே சொல்லிட்டு இருக்க, சொல்லு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சரி ஓகே போர் அடிக்குதுன்னா நீ சொல்லிடு, நான் வைக்கிறேன், நாளைக்கு ஏதாவது பேசலாம். இல்ல நீ ஒருத்தங்களோட ஃபீலிங்ஸ் ஒருத்தவங்க சொல்லும் போது கேட்கறவன் தான் மனுஷன், அது நான் மனுஷன், நீ கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லி கேட்டே இருந்தா. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த சென்டிமெண்ட் ஐயோ அது இது அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. நான் என்னோட லைஃப்ல எனக்கு என்னோட ஆம்பிஷன் என்னது, நான் இவ்வளவு நாள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு விஷயம் பண்ணாம என்னோட லைஃப்ல இருந்து தட்டி மாதிரி எல்லாம் போயிருக்கும்ல, இது என்ன விஷயம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நான் வந்து லவ் பண்ணி நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு எதுவுமே கேட்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டேன், ஒவ்வொன்றையும் கேட்டு லாஸ்ட் எண்டுல உனக்கு இப்போ நான் வந்து உன் கூட இருக்கேன், அப்போ நான் வந்து உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விஷயத்துலயுமே சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் வந்து ஓகே அடுத்து என்ன நான் உன் கூட இருக்கேன் சப்போர்ட்டிவா இருக்கியா, அப்பதான் நான் எனக்கு இவன் வந்து ஓகே அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கா அப்படின்னு. அப்புறம் கேட்டேன், அப்ப சொன்னா இல்ல அதனால அதை நான் சொன்னேன், நார்மலா அவன் ஃப்ரெண்டு அவன் கூட இருப்பேன் பண்ணுவேன் அப்படின்னு. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆனா அந்த விஷயம் சொல்லும் போது அவன் மனசுல இருந்து சொன்னான், அது எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என் மனசுல இருந்து சொன்னேன், ஆனா அதை திரும்ப கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, நான் வந்து நார்மலா சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். பட் அது உண்மை இல்லை, மனசுல இருந்து தான் சொன்னேன், நான் வாயாலலாம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க திரும்பவும் நார்மலா அந்த விட்ட கதையை அப்படி பேசிட்டே இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி. ஓகேனா என்ன ஓகே, அதான் ஓகே நீ சொன்ன எவ்வளவு நேரம் 4 மணி நேரம் கதை பேசினல, அது எல்லாத்துக்கும் ஓகே. அப்போ எல்லாத்துக்கும் உனக்கு நீ ஓகே சொல்றியா, ஆமா நான் ஓகே தான் சொல்றேன் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இல்ல நீ இந்த 4 மணி நேரம் என்ன போட்டு அழுத்தையில, அதுக்காகலாம் நான் உன்னை வந்து ஓகே சொல்லல, நான் 1 வாரமாவே நான் உனக்கு ஓகே தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எப்போ நீ போய் சொல்ற, எனக்கு மெசேஜ்ல கூட வரல அப்படின்னு சொல்லும்போது நான் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டே இருந்தால அதுதான் வருது. அதெல்லாம் எனக்கு சும்மா பேசுறாலே காது கேட்காது, இல்ல நீ ஹஸ்கில பேசுறால எப்படி கேட்கும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அது வந்து ஜாலியா இருந்துச்சு, எப்படின்னா அது ஒரு குஜாலா இருக்கும். வந்து ரொம்ப லவ் பண்றான், இப்ப வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றான், நான் எப்படா சொல்லுவேன் வாயில இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றான், ஆனா வாயால சொல்ல கீழே சொல்லும் போது வந்து என்னது கேட்கும் போது நாளைக்கு சொல்றேன் பாய் அப்படின்னு போகும்போது நமக்கு இது அழகா இருக்கும், அப்படி மனசுக்குள்ள எல்லாம் பட்டர்ஃபிளையா இருந்துச்சு, எனக்கு ஜாலியா இருந்துச்சு. அப்படிதான் 1 வாரமா பண்ணிட்டே இருந்தேன். அப்போ சொல்லுவேன் ஹஸ்கி வாய்ஸ்ல. அதுக்காகவே என்னன்னா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துலலாம் எனக்கு கால் வரும், இன்னமும் சொன்னேன்ல என்ன சொல்லு, அதெல்லாம் சொல்ல முடியாது, மெசேஜா வந்துட்டே இருக்கும், அதனாலே அப்ப நீ மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இதான் நடந்துச்சு. அப்புறம் நாங்க அப்படியே எங்க மெசேஜ்லயே நாங்க வந்து எங்க லாக் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு ஆடிஷன் வந்துச்சு. ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னா அது பெரிய பிளாட்ஃபார்ம். இப்ப நீங்க எல்லாருமே உங்களோட போன்ல இல்ல உங்களோட டிவில இல்லாத அந்த பிளாட்ஃபார்மே இருக்காது. வந்துச்சு, நாங்க போனோம், ஆடிஷன் வந்துச்சு. அது ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு எங்களுக்கு வந்து நடந்தது. ஆமா, ஒரு பெரிய ஹோட்டல்ல கூப்பிட்டு இருந்தாங்க, நாங்களும் போனோம். போய் காஃபி எல்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சு அவங்க பேசினாங்க என்கிட்ட. அப்போ என்னன்னா அவங்க வந்து என்னன்னா நீங்க பண்ணணும், நீங்க தான் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே அப்படின்ட்டாங்க. சரி நீங்க கதையை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கதையை சொன்னா கதை நல்லாதான் இருக்கு, ஆனா அதுல ஒரு விஷயம் வரும், அதுல எனக்கு செட் ஆகுது, அதெல்லாம் செட் ஆகுச்சு. நம்ம எல்லாம் இங்க இருந்துக்கோம், என்ன வச்சுதான் அது ஃபுல்லா. அப்ப எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு நாங்க அதை விட்டுட்டோம். நாங்க சரி நாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி ஒரு 12 மணி இருக்கும். கீழே வந்ததுக்கு வந்து சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஃபர்ஸ்ட் நாங்க மேல இருந்து 2-3 போட்டோ எல்லாம் எடுத்தோம். நாங்க பெரிய மிரர் இருந்துச்சு, அந்த மிரர்ல இருந்து நாங்க 2-3 போட்டோ எல்லாம் எடுத்தோம். நான் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருந்தேன், இவ வந்து ஒரு ரெட் கலர் சுடிதார் போட்டிருந்தான், ரெட் வித் பிளாக் அது போட்டிருந்தான். அப்போ நான் வந்து செல்ஃபி எடுத்திருந்தேன், செல்ஃபி இருந்தா நான் வந்து போடுறேன் சரியா, எடுத்துட்டு இருக்கு போன்ல இருக்கு, அதை எடுத்துட்டு நேரா கீழே வந்தோம். ஒரு 12 மணி இருக்கும் வந்துட்டு நான் சொன்னேன் நான் போறேன். அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து கன்னியாகுமரி போறேன் நீ வரியான்னு. சும்மா அவங்க வந்து வீட்டுக்கு தான் போதுக்கு இருந்தாங்க, நான் சும்மா கேட்டாங்க. அப்ப நானும் சும்மா கேட்டேன்னு சொல்லல, அவன்கிட்ட நான் கன்னியாகுமரி போறேன் நீ வரியா அப்படின்னு சும்மா வண்டியில உட்காந்துட்டு
கன்னியாகுமரி போலான்னு இருக்கேன் வரையா அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னா போலாம் அப்படின்னு. என்ன போலான்ட்ட அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா சும்மா சொல்றா போல நக்கல் அடிக்கிறா போல அப்படின்னு. அப்புறம் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நாங்க போன டைமிங் தான் சரி. உச்ச வெயில் மண்டல் அடிக்குது 12 மணி. இங்க இருந்து நாங்க போய் எந்த இடத்த தாண்டாலும் வெயில். போற வழியில பசி வேற. இதுல போற வழியில பசி வேற. நாங்க வந்து கொஞ்ச தூரம் கன்னியாகுமரி அந்த இதெல்லாம் தாண்டி அந்த பைபாஸ் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் பசி எங்க சாப்பிடுறது லாஸ்ட் ஒத்த கடை இருந்துச்சு. அந்த கடையில போனா சாப்பாடெல்லாம் இல்ல, வெறும் ஷார்ஜாவும் ஒரு பன்னா இது மத்தது ரோல் சிக்கன் ரோல் அதோட சரி அதையா தாங்கன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு குடிச்சு திரும்ப நேரம் போனா அங்க போனா ஒரே வெயில், எங்க போனாலும் வெயில், உட்கார இடம் கிடையாது. அப்புறம் உட்கார இடத்துல எல்லாம் சூடுதான், தலையில எல்லாம் ஸ்டால போட்டு நாங்க அதுலயே எங்களுக்கு அந்த டைம் போட்டோ எடுத்தப்ப எங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியல, நாங்க இப்படியே வச்சு எடுத்தோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தப்ப சூப்பரா இருந்துச்சு. கண்ணெல்லாம் இருட்டுச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க ஃபேஸ் தெரியல. நாலு உச்சில வெயில் சூரியன் நின்று சிரிச்சுட்டு இருக்காரு. நான் இங்க இருந்து போட்டோ எடுக்கேன். சரியா போட்டோ எடுத்து கண்ணெல்லாம் இருண்டு போய் இருக்கு. வந்துட்டவங்க 2-3 போட்டோவா இருக்கு. போட்டோ எடுத்து வெயில இருந்து உட்காந்து எடுத்தேன். நானே பீச் போகதான் வந்தேன். அங்க நான் வெயில போய் பீச் போனதுனால போகும்போது இப்படி போயிருக்கேன். வரும்போது எங்க வீட்டுல எனக்கு அடையாளமே தெரியாம ஆயிரும். அதுக்கப்புறம் அது முடிச்சு நேரா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து நான் கொண்டு விட்டுறேன். எப்படி ஒரு 4-4:30 மணிக்கு கொண்டு விட்டுருப்பேன்ல. 4-4:30 மணி. ஏன்னா இங்க இருந்து 12 மணிக்கு போனோமா, அங்க ஒரு 1 மணிக்கு போன மாதிரி அங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு சுத்திட்டு எடுத்துட்டு அங்க வந்து 3 மணிக்கு கிளம்பி திருப்பி நேரா வந்து சும்மா அப்படி போயிட்டு வந்து விட்டுட்டு லாஸ்ட் வீட்டு பக்கத்துல கொண்டு விட்டுட்டு நான் சொன்னேன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. நம்ம வந்து கிளம்புறியா கொஞ்ச நேரம் இருக்கல. அப்ப நான் கிட்ட லெசி ஷாப் போகலாம் அப்படின்னு கேட்டேன். லெசி ஷாப் வேண்டாம், சரி இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா. லாஸ்ட் கிளம்பணும். கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்படியே போச்சு. அது ஃபுல்லா போன் கான்வர்சேஷன், வீடியோ கால். அப்புறமா ஏன்னா அந்த டைம்ல வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, லைசன்ஸ் கிடைச்சாச்சு இல்ல. அதுக்கப்புறம் வீடியோ கால் அந்த நாள் முடிச்சு அடுத்த நாள் அன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணதுக்கு அப்புறமா சும்மா வீடியோ கால் போன்ல வந்து லேட்டர் கிளிக் பண்ணி வீடியோ கால் பண்ணி பார்த்தேன். போன் ஃபர்ஸ்ட் எடுக்கல, கட் பண்ணி விட்டா. திருப்பி ஓகே ஐயோ சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. நீ தெரியாம எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன், தெரிஞ்சுதான் பண்ணிருப்பேன். இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அடுத்து அன்னைக்கு பண்ணல. அன்னைக்கு சும்மா போன் பண்ணிட்டு போனை வச்சுட்டோம். நானும் வந்து வீடியோ கால் பத்தி எதுவுமே கேட்கல. அடுத்த நாள் வந்து காலையில ஒரு 10-10:30 மணி இருக்கும். இவதான் நான் பெட்ல நல்லா தூக்கம் போன் பண்றா. வீடியோ கால் நான் எடுத்தோடனே ஹலோ எதுக்கு காலை காட்டுற, மூஞ்சை காட்டு. என்ன வீடியோ கால் பண்றேன், தூங்கி எழும்பல நீ இன்னும். சரி எரிச்சு பல்லம் தேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கால் பண்றேன். அப்படி மூஞ்சில கழிச்சு ஓடிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அதுல உட்காந்து வீடியோ கால் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கோம். வீடியோ கால் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா நான் வீட்டுல வந்து கொட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படி இருப்பேன். வீடியோ கால் பண்றது நான் நேரம் போய் தலையெல்லாம் ஒழுங்கா இது பண்ணிட்டு முஞ்செல்லாம் நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் லிப் பாம்ல அப்படி எங்கம்மா பாத்துட்டே இருப்பாங்க. இவ்வளவு நேரம் கிரிக்கி மாதிரி இருந்தேன் இவ்வளவுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்னன்னா ரீல்ஸ் பேசுவோம் அதுக்காக எல்லாம் பண்ண அப்படின்னு அப்படி இருந்தாங்க. அப்புறம் வந்து டக்கு டக்குன்னு வந்து திருப்பி நான் வீடியோ கால் பண்ணி மூஞ்சை கழுவிட்டு வந்து நேரா போகல. அதெல்லாம் என்ன சொல்ல, ஸ்டார்டிங் டைம் வந்து நமக்கு ரொம்ப ஷையா. இப்பெல்லாம் நீ அப்படி இருந்தாலும் ஒத்த பல்லோட பூஜை காட்டுறதுதான் இப்ப வேலை. ஆனா அப்பெல்லாம் இன்னொரு என்னன்னா இப்பெல்லாம் அப்பெல்லாம் அது நல்லா டிஃபரெண்டா இருந்துச்சு. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இல்ல நமக்கு அந்த என்ன சொல்றது, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும்னா நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். நேர்ல பேசுறோம் ஓகே, போன்ல பேசுறோம் ஓகே. ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும்னா வீடியோ கால்ல வந்து நான் எப்படி அப்படின்றது அப்படியே அப்பட்டமா காமிக்கணும். அதுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன் உடைஞ்சா மட்டும்தான். ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு நார்மலா. ஒரு வாரம் எல்லாம் போயிடுச்சு. அந்த ஒரு வாரத்துல அதுக்கப்புறமா வந்து கொண்டை போட்டு பல்லு தேய்ச்சிட்டு இருக்க மாதிரி வீடியோ கால் போச்சு. அப்ப நான் கேட்டேன், நீ வந்து என்ன இப்படியே வந்து லவ் பேட்ஸா இருக்க போறியா இல்ல நான் வந்து எங்க வீட்டுல வந்து பேச போறியா? ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ஏன்னா ஷூட்டிங்ல இருந்தே பாத்துருக்காங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் இந்த விஷயம் அப்படியே நான் சொன்னதுனால அவங்களுக்கு அது தெரியும், அதனால அது ப்ராப்ளம் இல்லை. நான் கேட்டது எங்க அப்பா கிட்ட வந்து பேசலாம் அப்படிலாம் கேட்கும்போது
அவங்கள வந்து பேசலாமே அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல நார்மலா அப்படி. ஏன்னா எங்க அப்பாட்ட பேசினது இல்ல, பார்த்ததே இல்ல. இப்படிதானே பாத்துருக்க, ஆடிஷன்ல தான் பார்த்தேன். ஆடிஷன்ல நான் ஒழுங்கா பார்க்கல நார்மலா, அதனால தெரியாது. சோ அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நானா சரி பாக்கலாம் ஒரு 3 நாள் ஆகட்டும், 2 நாள் ஆகட்டும், 5 நாள் ஆகட்டும் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் சொன்னப்போ எங்க அப்பா அன்னைக்கு பார்த்து ஊருக்கு திருநெல்வேலிக்கு போதுக்கு இருந்தாங்க. அதனால அன்னைக்கு பார்க்க முடியல. சரி ஓகே இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் இப்படி வந்து விஷ்ணுன்னு இருக்காங்க, அப்ப அவங்கள வந்து பாக்குறாங்க அப்படி இப்பெல்லாம் நான் சொல்லி ஒரு கிரியேட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ எங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட். ஸோ வந்து ஒரு 6 மணிக்கு போல நீ வந்துரு அப்படின்னு சொன்னேன். இப்போ 6 மணிக்கெல்லாம் வந்து எங்க அப்பாவும் இருந்தாங்க. வந்து வெளியே வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு சொல்லுங்க நீதான் விஷ்ணுமா, சரி ஓகே ஓகே. அப்புறம் இது அப்படி நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. அது என்ன சொல்லுது, ஆளு பார்க்க மீஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா இருப்பாரு, ஆனா பேசின குழந்தை. ஆடிஷன்ல பார்த்தப்ப இருந்தாலும் சரி, போட்டோல அவரோட பர்த்டே போட்டோ போட்டிருந்தா, அதுக்கு பார்த்தப்போ இருந்தாலும் சரி, ஆளு ஒரு மாதிரி டெரரிஸ்ட் மாதிரி இருந்தாரு. பேட்ச் வேற கணீர்னு இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன், அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளை உருட்டி எடுக்க வராரு அப்படி. ஆனா உள்ளுக்கு பேசும்போது ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மரியாதையா, ரொம்ப இதாதான் பேசினாரு. அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ இவரை பார்க்க வர்றதுக்காக நான் பயந்து இருந்தேன் அப்படி. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினாரு, நிறைய விஷயங்கள் பேசினாரு, நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டாரு. நானும் நிறைய விஷயங்கள், நானும் ஓப்பனா சில விஷயங்கள் சொன்னேன். அப்ப கூட அவர் என்கிட்ட நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை பார்க்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, எதுவுமே கேட்கல. உங்க வீட்டுல எல்லாம் ஓகேவா, உங்க வீட்டுல எல்லாம் சம்மதிப்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நீங்க எல்லாம் யோசிக்கவே வேணாம், உங்களுக்கு ஓகேவா அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, எனக்கு என் பொண்ணுக்கு என்ன ஓகேவோ அதுதான் எனக்கும் ஓகே, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. உங்க வீட்டுல நீங்க பேசுங்க, உங்க வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் ஓகே, இதெல்லாம் சம்மதம் அப்படின்னா பாருங்க. அப்ப நான் வந்து நம்ம வீட்டுல நம்ம தான் எல்லாம் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் வந்து சரி ஓகே நான் எங்க வீட்டுல பேசுறேன் அப்படின்ட்டு, சரி ஒரு டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சரி ஓகே அப்ப எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் வந்து சொல்றேன், அப்போ பார்க்க தான் பேசு, ஆனா பாவம் நல்ல மனுஷன், ஃபர்ஸ்டே போய் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அடுத்து பேசிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய நானும் அவளும் பேசினதுக்கு அப்புறமா வந்து பேசணும். ஆனா எங்க அப்பாவும் இவர்கிட்ட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு. என்ன விஷயங்கள்னா, எனக்கு இது ஓகேவா, அவங்க வீட்டுல எல்லாம் சம்மதிப்பாங்களா, அப்படி இப்படியான நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்ப சொன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துப்பான் அப்படின்லாம் சொன்னான். நான் சொன்னேன் சரி ஓகே. என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, அவங்களுக்கு சம்மதம் தானே, அந்த சம்மதம் எனக்கு கிடைச்சா போதும், எங்க வீட்டுல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சு அப்படியே அந்த ஒரு வாரம் அப்படியெல்லாம் போச்சு. நாங்க வந்து கேரளா திருவேண்டத்துல ஆழிமலை திருவேண்டத்துல அது அங்க போனோம். போட்டோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் போடுறோம். அப்போ ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது நானும் கார்த்திகாவும் லவ் பண்றோம், நான் கார்த்திகா பேசிட்டேன் அப்படி இப்படி எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்க ஒரு ஸ்டோரி போடுறது கிடையாது, ஸ்டேட்டஸ் போடுறது கிடையாது, எந்த ஒரு விஷயமே போடுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் இவனும் பேசிட்டு இருக்கோன்றதே பாதி பேருக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன விஷயம்னா, நாங்க அங்க போனோம், போயிட்டு ஒரு போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எப்படின்னா, இவ வந்து நான் இப்படி திரும்பி நிற்பேன், இவ எப்படி நின்று வாயில எப்படி வரல வச்சிருப்பா. இன்னொரு போட்டோ வந்து நான் இப்படி நிற்பேன், அவ எப்படியுமே வாயில அப்படி எப்படி நிக்கிறது அப்படிதானே, அப்படி ஒரு போட்டோ. இந்த மாதிரி 2 போட்டோ எடுத்திருந்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்க போஸ்ட் பண்ண போட்டோ அப்படின்னா, நானும் இவ்வளவு அப்படியே கடலை பார்த்து நிக்கிற ஒரு போட்டோ. அந்த போட்டோவை எடுத்து சீரியஸா அந்த போட்டோ எடுத்து நான் போடுறேன் சரியா, கண்டே பிடிக்க முடியாது யாருக்கு என் பக்கத்துல நிக்க அப்படின்னு. போட்டோவை எடுத்து நான் வந்து இன்ஸ்டால அப்லோட் பண்ணேன். எடுத்து வீட்டுக்கு வந்து நாங்க எப்படி ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா, எடுத்து எடிட் பண்ணி நான் அப்படியே வந்து இன்ஸ்டால போட்டேன். போட்டா ஒரு பூகம்பமே வெடிக்குது. அந்த போட்டோவை போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல எனக்கு ஒரு 10-15 கால் வந்துச்சு. அந்த போட்டோக்கு கீழே கமெண்ட் நிறைய வந்துச்சு, இது கார்த்திகா தானே, இது கார்த்திகா தானே அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, கார்த்திகா தானே அந்த போட்டோல இருக்கிறது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்லையே அது யார் சொன்ன கார்த்திகா இல்லையே சொல்லலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா போட்டோவே போட்டேன்.
போட்டோ போட்டோ எடுத்து ஓகே ஆச்சு. நான் என்ன போஸ்ட் போட்டேன்னா நான் வாயில வச்சுட்டு இருக்கிறது அது வந்து போஸ்ட் போட்டேன். நிறைய பேர் வந்து யாருலாம் கமெண்ட்ல கேட்டுருந்தாங்க. சில பேர் வந்து விஷ்ணு. ஏன்னா இந்த எங்க 2 பேருக்குமே மியூச்சுவலா இருப்பாங்கல்ல, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே போட்டோ போயிருக்கும். 2 பேரும் ஒரே ட்ரெஸ். அப்ப யாருதான் கண்டுபிடிக்க மாட்டாங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கிட்ட வேற கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல விஷ்ணுவா, இல்ல அப்படிலாம் இல்ல சேம் ட்ரெஸ் பிளாக் தான். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் பசம் போக வேண்டியதான் வந்து கேட்டேன். அப்படிலாம் சொல்ல தோணுச்சு. அதான் சொல்லல கியூரியாசிட்டி அங்க என்ன நடக்குதுங்க. அடுத்த நாள் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது. என்னோட ஃபேமிலியில கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப நான் இன்ஸ்டால என்ன போடுறேன் என்ன பண்றேன் அப்படின்ற விஷயத்த பார்த்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட வந்து மத்த கொளுத்தி போடுவாங்கல்ல. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு வீடியோவா ஏதாவது பண்றாங்கன்னு வைங்களேன், அதை பத்தி நீங்க இன்ஸ்பயர் ஆகலாம், அது பிரச்சனையே கிடையாது. இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒருத்தங்க போடுறத வந்து அதை அப்படியே காப்பி எடுத்து அதை வந்து அவங்க வீட்டுல போய் போட்டு அதை கொளுத்தி அது எதுக்கு உங்களுக்கு அடுத்துக்கிட்டு கொளுத்துறதுதான் உங்க வேலையா இருக்கு. எனக்குலாம் செம காண்டாச்சு. ஏன்னா அந்த ஜஸ்ட் ஒரு போட்டோ ஓகேவா, அந்த போட்டோ நான் சீரியஸா சொல்லணும்னா எங்களோட ஆஃப்டர் லவ் ஃபர்ஸ்ட் சண்டை கூட அப்பதான் வந்துச்சு, அந்த போட்டோவால தான் வந்துச்சு. சீரியஸா சொல்றேன், அந்த போட்டோவால தான் வந்துச்சு. ஏன்னா செம பிரச்சனை, அந்த போட்டோ வந்து இருக்கக்கூடாது. அந்த ஏன்னா எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து கேவலமா இருக்கு, நீ பண்றது வந்து கேவலமா இருக்கு, எங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலா இருக்கு, ஸோ வந்து அந்த போட்டோ வந்து அதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அப்போ நான் உடனே கேட்டேன் அப்படியா, அப்ப நீ இந்த போட்டோ எல்லாம் அப்படி டெலிட் பண்ணிருக்கியான்னு கேட்டேன். என்னன்னா எனக்கு வந்து நான் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நான் வந்து முன்னாடி நான் ரீல்ஸ் போடுறது வீடியோஸ் போடுறது இதுக்கே பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது சில விஷயங்கள்லாம் கொளுத்தி போட்டு அதுக்கே பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோல நாங்க வந்து யாரையுமே குத்தம் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல, என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். சரியா, என்ன இவங்க எல்லாரையும் குத்தம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு யோசிக்காது. யாரையும் குத்தம் சொல்லல, என்னோட நான் வந்து வேற யாருக்கோ ஒருத்தங்க நடந்ததுன்னு நாங்க சொல்லல, எனக்கு நடந்ததுதான் சொல்றேன். எங்க வீட்டுல என்னன்னா வந்து அது எப்படி நீ போடலாம் போட்டோ எப்படி, அப்ப நான் வந்து மூஞ்சி கூட நான் போடல. ரெண்டாவது விஷயம், நான் வந்து இன்ஸ்டால நான் ஒரு போட்டோ போடுறேன். இது வந்து நான் வந்து பிரைவேட் அக்கௌண்ட் வைக்கல, நான் வச்சுக்கிறது பப்ளிக் அக்கௌண்ட். நான் அதில் வீடியோஸ் போடுறேன், போட்டோஸ் போடுறேன், என்னெல்லாமோ போடுறேன். இந்த போட்டோ போட்டதுனால என்ன ஆகி போச்சு, நான் நார்மலா ஒரு போட்டோ போட்டதுனே தெரியும், மூஞ்சி காட்டி கூட ஒரு போட்டோ போட்டேன். அப்படின்னு இருக்கும்போது இல்ல அந்த போட்டோ டிலீட் பண்ணி ஆகணும், இது அப்படிதான், இது இருக்கவே கூடாது, அப்படி இப்படின்லாம் பயங்கரமா இது பண்ணாங்க. அப்ப நான் யோசிச்சேன் இது சரியாகாது. இப்போ இவ்வளோ என்கிட்ட கேட்டேன், அப்போ அந்த போட்டோ டிலீட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் அந்த போட்டோ டிலீட் பண்ணல, அந்த போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோ போட்டேன். ஞாபகம் இருக்கா, நீ போட்ட போட்டோக்கு ஆப்போசிட் போட்டோ. நீ என்னோட இது தெரியும், உன்னோட மூஞ்சி தெரியாது, இப்படி நிக்கிற போட்டோ, அந்த போட்டோ போட்டேன். அந்த போட்டோ போட்டோமும் பெருசா பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு என்னன்னா சில விஷயங்கள்லாம் கடுப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து செம சண்டை, எனக்கு என்னன்னா ஒரு சைடுல இருந்து பிரஷர் வேற, பிரஷர் இருந்தது, எல்லாம் இருந்தது ஓகே. இப்ப அந்த போட்டோ வந்து விஷ்ணு டெலிட் பண்ணா பண்ணலையா, இதுதான் நான் இந்த வீடியோல சொல்லல. இந்த போட்டோ நீ டெலிட் பண்ணேன்னா நான் பேசவே மாட்டேன். எனக்கு என்னன்னா நீ தான் நான் வந்து தேர்ட் லவ் பண்ணேன். அப்ப லவ் பண்ண என்ன சொன்ன, என்ன ப்ராப்ளம் பாத்துக்கிறேன், அது இது ஆன தேனை பாலெல்லாம் பேசுறேன். நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நான் எதையுமே ஒளிச்சு லவ் பண்ணல, எல்லாமே ஓப்பனாதான் பண்ணேன். அப்ப எதுக்கு மத்தவங்க சொல்றது நீ எதுக்கு காதுல கேட்கணும், இதுதான் நான் என்னோட இது. சோ அந்த போட்டோ வந்து டெலிட் ஆச்சா ஆகலையா, இருந்துச்சா இல்லையா, இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவோம். அடுத்து வந்து பார்ட் 4 வீடியோ. ஏன்னா பார்ட் 3 வீடியோ வந்து போடுறதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முடிஞ்சா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்றது வந்து நான் முடிஞ்ச அந்த சைட்ல ஏதாவது போடுறேன். சரி, எங்களுக்கு அதிகமா வர்றதே லவ் ஸ்டோரி போடுங்க, பிராங்க் வீடியோ போடுங்க, அப்புறமா வந்து டெய்லி வீடியோ போடுங்க, அப்புறமா வந்து ஃபுட் vlog, ஃபுட் வீட்ல குக்கிங் வீடியோ, அதெல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. வீடியோ போடுங்க, எல்லாம் போடுறோம். அதுக்கு காரணமும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பண்ண முடியாததுக்கு கொஞ்சம் காரணங்கள் இருக்கும். ஒர்க் இருக்கு நிறைய, ஏன்னா ரொம்ப பிரஷர்னாலதான் இப்பவுமே நாங்க வந்து மிட் நைட்ல தான் வீடியோ. கரெக்டா இப்ப டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மணி வந்து 1:13 ஆகுது. ஏன்னா வேலை இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து ஒழுங்கா வீடியோ கண்டினியூஸா போட முடியல. நீங்க லாஸ்டா இந்த மாசம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடியோஸ் ஒன் டே விட்டு ஒன் டே கண்டினியூஸா போட்டுருப்பேன். இருந்த வீடியோஸ் கரெக்டா போட்டுட்டேன். அடுத்து வீடியோ இல்ல போடுறதுக்கு, ஷார்ட்ஸை மட்டும் தான் கட் பண்ணா போட முடியுது. ஸோ அதனால
எப்பவுமே எங்களுக்கு டைம் இல்லை, ஆனாலும் இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நாங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க இதுக்காகவாது எங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டா இருக்கும். ஏன்னா எங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லுங்க. உங்க பாசிட்டிவும் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம், நெகட்டிவும் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். தப்பா மெசேஜ் மட்டும் தான் கமெண்ட் போடாதீங்கன்னு சொல்றோம் தவிர நீங்க நெகட்டிவா போட்டாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா எங்களோட ஒரு நெகட்டிவ் தான் சொல்றீங்க, இதை நீங்க திருத்திக்கோங்க, இதை நீங்க வேற மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்றீங்க, அதெல்லாம் நாங்க எடுத்துப்போம் கண்டிப்பா. சோ நீங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் சொல்லுங்க. அது மாதிரி நீங்க கண்டென்ட் கொடுங்க, நீங்க இந்த கண்டென்ட் பண்ணுங்க, இப்படி கண்டென்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு எங்க கண்டென்ட் நாங்க பண்ற விஷயத்துல இருந்து வேற மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது பண்ண முடியுமான்னு தெரியல. நாங்க மோஸ்ட்லி பண்றது பிராங்க் வீடியோஸ் பண்ணுவோம், அப்புறமா வந்து டெய்லி vlog பண்ணுவோம், குக்கிங் vlog பண்ணுவோம், அப்புறமா வந்து அவுட்டிங் vlog பண்ணுவோம், அப்புறம் இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் ஏதாவது போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் Q&A கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாலே நான் அடிக்கடி Q&A இருக்கு நான் போடுவேன். இன்ஸ்டா ஐடி வேணா நான் சைடில் போடுறேன், என்னோட தான் அவளோட இன்ஸ்டா சைடில் போடுறேன். அதை நீங்க கிளிக் பண்ணி அதில் போய் நீங்க அதை நீங்க சர்ச் பண்ணி அதை வந்து பாருங்க, சரியா? அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்லேயே வந்து கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குல்ல, கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் அடிக்கடி வந்து Q&A போடுங்க, Q&A கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு நான் போடுவேன். போடும்போது நீங்க அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி வேணாலும் போடலாம். நீங்க எத்தனை பேர் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அந்த வீடியோவுக்கு நான் ஒரு 10 வீடியோ கேட்க 10 கொஸ்டின் கேட்கிறேன், 10 கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். அடிக்கடி நான் போட்டோ போடுவேன். நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த பார்ட் 3 கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ வந்து பார்ட் 3 போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லயும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்லயும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பிடிச்சிருக்கும். பாய்.